கடந்த 5 ஆண்டுல ஏகப்பட்ட திட்டங்கள், நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்ல, அது சின்ன சின்ன விஷயம் இல்ல, பெரிய பெரிய விஷயங்கள்ல இருந்து எல்லாமே பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, உங்க கனவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து கொண்டு வந்தாரு. அது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்காம இருக்கு. சோ அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அது தெரியும், வீட்டுல யாராச்சும் ஒருத்தவங்களுக்காவது அது பிரயோஜனப்படுதா, அரசு கொண்டு வந்த திட்டத்திலே ஒரு திட்டமாவது அவங்களுக்கு போய் சேருதா அப்படின்னு. நிறைய பேருக்கு வீடு இல்லாம இருக்காங்க. இன்னைக்கு பல லட்சம் பேர், பல கோடி பேர் வீடு இல்லாம இருக்காங்க. சோ அந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் முதல்வர் கொண்டு வந்த ஒரு திட்டம். ஒரு தலைவனா, ஒரு தகப்பனா, ஒரு சகோதரனா மக்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றது பாக்குறதுக்கு. ஆனா அதிமுகல இருந்து சி.வி. சண்முகம் நேத்திக்கு மைக் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு, அதுவும் எதுல பெண்கள் பாதுகாப்புக்கு போராட்டம் பண்ணிருக்காங்க. யாரு? இவங்க பண்ணிருக்காங்க. அதுல அவர் பேச வார்த்தை என்னன்னா, நயன்தாராவை கேட்டா கொடுப்பாரான்னு. நயன்தாராவை கேட்டாச்சுன்னா கொடுப்பாரா அப்படின்னு நீங்க வந்து முதல்வரை பத்தி கேட்க கூடாது. இதுக்கு வந்து பதில் வந்து மத்தவங்க சொல்லணும்னு இல்ல, விக்னேஷ் சிவனே செருப்ப கட்டி அடிப்பாரு. ரெண்டாவது விக்னேஷ் சிவன் கூட வேணாம், அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல, குட்டி குட்டியா நண்டு சிண்டு மாதிரி குட்டி அழகா, அதுங்களே மூஞ்சில காரி துப்பி செருப்பால் அடிக்கும். இப்ப ஒரு சில நம்மள மாதிரி இருக்க லேடிஸ் கேட்பாங்க, ஏன் நயன்தாராவே அடிக்க மாட்டாங்களா, அவங்களுக்கு இல்லையா கட்ஸ்? அவங்களுக்கு நிறைய கட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஜந்துக்கள் எல்லாம் இதுங்களுக்கு எல்லாம் நிழல்ல நிக்கிறது நம்ம அசிங்க நினைப்போம். இவங்க தொட்டா அதை விட ஒரு கேவலம் இருக்கா? இவரெல்லாம் தொட்டு அடிக்கிறது வந்து நயன்தாராக்கு அது எவ்வளவு பெரிய கேவலம். இந்த எலெக்ஷன் டைம்ல எல்லாரும் வந்து எல்லா கட்சிகளுமே, பெரிய பெரிய கட்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப சீரியஸா இறங்கி வேலை செய்வாங்க. எதிர்கட்சியா இருந்தா ஆளுங்கட்சி எதுவும் செய்யல வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்பாங்க. ஆளுங்கட்சியா இருந்துச்சுன்னா நாங்க இது செஞ்சிருக்கோம், இந்த மாதிரி பண்ணிருக்கோம், இந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு கேட்டு ஓட்டு வாங்குவாங்க. ஆனா நமக்கு ரிஸ்கே எடுக்க வேண்டாம், இவனுங்களெல்லாம் பேச விட்டுருவோம். இந்த அதிமுக இருக்கக்கூடிய சில கூமுட்டைங்க, ஆதவர்ஜனா மாதிரி இருக்கக்கூடிய சில கூமுட்டைங்க, இவங்களெல்லாம் பேச விட்டாலேயே இந்த காமன் பப்ளிக்னு இருப்பாங்கல்ல, ஜெனரல் பப்ளிக் இருப்பாங்க, அவங்க வாக்கு தான் எங்க போகுதுன்னு தெரியாது. ஒரு 50% வந்து அந்த மாதிரி பட்டவங்க தான் இருப்பாங்க. எந்த கட்சியும் சாராதவங்க, நல்லது கெட்டது மட்டும் பார்த்து ஓட் பண்றவங்க. பிரச்சனையே இல்ல, ஈஸியா நம்ம வின் பண்ணிட்டு போயிடலான்ற. ஆனா வந்து நேத்தைக்கு ஜெயலலிதா அம்மாயிலேயே நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா சி.வி. சண்முகம் கேட்டதுக்கு அந்த அம்மா வந்தாங்கன்னா சூப்பரா கொடுத்துருப்பாங்க. வீடு போய் சேர்றதுக்குள்ள நேரம் தள்ளிடுடா. ஆனா உங்களை எல்லாம் வந்து எலெக்ட் பண்ணி, உங்களை எல்லாம் எம்எல்ஏ எம்பி ஆக்கி, இந்த மக்கள்ல என்ன சொல்றதுன்னு தெரியல, எங்கெல்லாம் இல்லங்க தள்ளெழுத்து பண்ணாங்கட்டி அந்த செருப்பாலே அடிக்கணும் இந்த மாதிரி பட்டவனுங்களெல்லாம். இன்னைக்கு ஸ்டேஜ் விட்டு இறங்குறதுக்குள்ள எவனாச்சும் ஏதாவது பொம்பளை வந்து, இப்ப நேற்றுக்கு நயன்தாராவை பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ உன் மனசுல எந்த அளவுக்கு அழுக்கு இருந்தா, ஏடா அவங்க வந்து ஒருத்தருடைய மனைவி, அவங்களுக்குன்னு தனியா ஒரு அடையாளம் இருக்கு. நீ எந்த பொண்ணா இருக்கட்டும், XYZ யாரா வேணா இருக்கட்டும், உங்களுக்கு மைக் கிடைச்சிச்சுன்னா நீங்க கேப்பீங்களோ? அப்படியா? பொண்ணு கேட்டுருவீங்க. இதுக்கு எத்தனை பேர் கேஸ் கொடுக்க போறாங்கன்றது தெரியல, பொறுத்திருந்து பாப்போம்.